வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தடை இருந்தாலும் பெரும்பாலவங்க நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் தாங்க முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்ற முருகனுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தின் போது என்ன நடந்ததுன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை இந்த ஒரு எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் வழிபட்டாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீங்கி உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எந்தெந்த தடையும் இல்லாமல் நடைபெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் வேல் இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுடைய முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தாங்க மகா கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கு. கோவிலில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே திருப்பணிகள் நடந்து வந்திருக்கு. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரனினுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வானியை திருமணம் செய்த தலம் தாங்க இந்த திருப்பரங்குன்றம். இந்த கோவிலில் குடைவரை கோவில் என்பதால் இங்குள்ள மூலவருக்கு அபிஷேகம் நடத்துவதில்லை. மாறாக முருகப்பெருமானினுடைய திருக்கை வேலுக்கே அபிஷேகம் நடத்துவாங்க. இந்த கோவிலில் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா திருமண கோலத்தில் தெய்வானையும் அகஸ்திய முனிவருடன் காட்சி தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தின் போது ஏராளமான முருக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து சென்றிருக்காங்க. முருகனுடைய வழிபடுவங்க நிறைய பேர் இருப்போம். ஆனால் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டால் என்ன விதமான பலன்கள் ஏற்படும் தெரியுமாங்க? வாழ்க்கையில் நம்ம எந்த தடை இருந்தாலும் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகனை கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே திருப்பம் ஏற்படும் சொல்லலாம். லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து பாத யாத்திரை செல்லக்கூடிய திருப்பரங்குன்ற முருகன் கோவில் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்க்குறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வாங்க. முருகன் கோயில்னாவே நம்ம அனைவருக்குமே முதல்ல நம்முடைய நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் முதல் படையாக இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் தான். வாழ்க்கையில் திருப்பம் எதிர்பார்த்து காத்திருந்தவங்க திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்குங்க. திருப்பரங்குன்ற முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா மதுரையில் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. குடைவர கோயிலான திருப்பரங்குன்ற முருகன் பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும் 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. ஒரு வதம் நிகழும் போதே வதம் நிகழ்த்தியவர் தான் பிரம்மஹஸ்தி தோஷத்தை பற்றி கொள்ளும். இது காரணமாக தாங்க மனித பிறவியில் எவ்வளவோ கடுமையாக உழைத்தாலுமே தோல்விகளை சந்திக்க நேரிடுதுன்னு சொல்லுவான். மகிஷாசுரன் என்ற அரக்கனை பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா துர்கை வடிவம் எடுத்து வதம் செய்தார். கொன்றவர் கடவுளாக இருந்தாலுமே பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்குமாங்க. அவரை தொற்றி கொண்டது அந்த தோஷமே. தோஷத்துல இருந்து விடுபட பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் துர்கை ஆலோசனை கேட்டிருக்காங்க. சிவபெருமான் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்துல தான் வீற்றிருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலைக்கு சென்று தவம் இருக்க அறிவுறுத்திருக்காராம். தவத்தின் பயனால கர்மவினை அகன்றவுடன் காட்சளிப்பதாக சிவபெருமானும் கூறியிருக்காரு. இதை அடுத்து தாங்க பார்வதி தேவி துர்கை வடிவத்துல திருப்பரங்குன்ற மலைப்பகுதியை சுற்றி கிரிவலம் சென்று அடிவாரத்தில் லிங்கம் பிரதிஷ்டை செய்து தவத்தலம் மூழ்கி இருந்திருக்காங்க. இதையடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியினுடைய பிரம்மஹஸ்தி தோஷமும் நீங்கிருக்கு. தற்போதுள்ள திருப்பரங்குன்ற கோயிலில் இதற்கு தேவி லிங்கம்னு சொல்லுவாங்க. சோமஸ்கந்தர் வடிவத்தில் தான் சிவபெருமான் காட்சியளித்திருக்காரு. ஆரம்பத்தில் திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா சிவன் தலமாகவே விளங்கி வந்திருக்கு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியிடம் மந்திர உபதேசம் கொடுத்த போது மடியில் அமர்ந்தபடி முருகனும் கேட்டுக்கொண்டு இருந்திருக்காரு. மறைமுகமாக மந்திர உபதேசம் பெறுவது தவறுன்னு உணர்ந்த முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா தோஷத்தை நீக்கி திருப்பரங்குன்ற சென்று தவம் இருந்திருக்காராம். திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செய்த பிறகுதாங்க முருகன் குடிக்கொண்ட இடம் திருப்பரங்குன்றம்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா தெய்வானியை மணந்த இடமும் திருப்பரங்குன்றம் தானா. இதனால சிவத்தலமாக இருந்த திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய முதற் படை வீடாக மாறியிருக்கு. திருப்பரங்கோவிலின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் 5 வீடுகள் மலையில் இருக்குது.
திருப்பரங்குன்றம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் அமைந்திருக்குதுங்க. இங்கு 5 தீர்த்த குளங்களும் இருக்குது. திருப்பரங்குன்றம் சென்று நீங்கள் வழிபட்டினா திருமண தடை நீங்கிடுங்க. இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வேலு மட்டுமே அபிஷேகமும் பூஜையும் செய்வாங்க. சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தே திருப்பரங்குன்ற கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு இருந்திருக்கு. முகலாய படையெடுப்பு, கொடுங்கோல் பிரிட்டிஷ் ஆட்சியில் தமிழகத்தில் மட்டும் ஏராளமான கோவில்கள் சிதைக்கப்பட்டாலும் பூசாரி ஒருவருடைய உயிர் தியாகத்தால் தாங்க திருப்பரங்குன்றம் கோவிலும் தப்பியதாக சொல்லப்படுது. திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி கிருத்திகைன்னு வைகாசி விசாகம், கந்தசஷ்டி நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழக்கூடியது தாங்க இந்த திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தெய்வானியை திருமணம் செய்து கொண்ட தலமாகவும் சொல்லப்படுது. அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோவில்களில் இந்த கோவில் அளவில் பெரியதாகவும் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார்னு, திருஞான சம்பந்த பெருமான்னு இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியும் வெளியிட்டிருக்காரு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சங்ககால புலவராக இருந்த நக்கீரர் இத்தலத்துக்கு வந்து தான் முருகப்பெருமானை வழிபட்டு முருகனுடைய அருளும் பெற்றதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வழிபடுவதன் மூலம் திருமண தடைகள் அகலுங்க. பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக காட்சியளிக்குதுன்னே சொல்லலாம். இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி தான் சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமானும் தவம் இருந்திருக்காரு. இந்த குன்றானது சிவலிங்க வடிவிலே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றில உருவல காட்சியளிப்பதாக எல்லாராலும் வணங்கப்பட்டு வருதுங்க. இந்த மலையினுடைய உயரம் மட்டும் சுமார் 190 மீட்டருங்க. இந்த மலையை நித்தம் வளம் வந்து வழிபட்டிங்கன்னா தொழுவருனுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து விடுன்னு திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா தன் இயற்றிய தேவாரத்தில் பாடியிருக்காரு. அதை நெருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கடன் சுமை காணாமல் போக கந்த கடவுளுக்கு நீங்கள் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க. கடன் சுமை பார்த்தீங்கன்னா கடலில் கரைந்த பெருங்காயம் போல் காணாமல் போய்விடுன்னே சொல்லலாம். கடன் சுமை பார்த்தீங்கன்னா இந்த அளவில் எல்லோருக்குமே இருக்க ஒன்று தாங்க. அவரவர் நிலை ஏற்ப மாறுபடுங்க. அவர்களுடைய வருமானத்துக்கு மீறிய கடன் சுமை அதிகரிக்கும் போது தான் நம்ம கடனால் அவதிப்படுவோம். அப்படி கடன் சுமையில் சிக்கிக்கொண்டு நித்த நீங்கள் அவதிப்படுவங்களாக இருந்தனா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை, இந்த வழிபாட்டை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் விரைவில் அடைவதற்கான வழி பிறந்தெடுங்க. இதற்கு நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க? முருகப்பெருமானை பெரும்பாலும் நம்ம வீடு, நிலம், சொத்து, குழந்தைன்னு வழிபாடு தான் செய்கிறோம். ஆனால் கடன் தீர்வதற்கு கூட நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வரலாங்க. இந்த கந்தர் கடவுளை எப்படி வணங்குவதுன்னு தெரியுமாங்க? இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். திருப்பரங்குன்றம் செல்ல வாய்ப்புள்ளவங்க அங்கு சென்று நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். இல்லை செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைனா வேறு முருகன் படம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் தான் செய்யணுங்க. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை நான் நேரம் தான். செவ்வாய் ஹோரையில் நீங்கள் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை நினைத்து உங்கள் வீட்டிலே 2 மண் அகல நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடணும். முருகனுக்கு உகந்த செவ்வரி பூவால் நீங்கள் மாலை சுட்டி ஏதேனும் ஒரு எளிமையான நெய்வேத்தை படைத்து கந்த பெருமானை நீங்கள் மனதார கடன் தீர வேண்டி வழிபடுங்க. அதன் பிறகு அன்றைய தினத்தில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு துவரம் பருப்பை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுங்க. இவ்வளவுதான் கொடுக்க வேணும் என்ற எந்த வரையறையும் கிடையாதுங்க. அதே போல் நீங்கள் சமையலுக்கு துவரம் பருப்பை இந்த நாளில் பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிக ரொம்பவே எளிமையான பரிகாரம் தாங்க. ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் செய்து வர உங்களுடைய பெரிய கடன் சுமை கூட குறைந்திடுங்க. அதிசயத்தை நீங்கள் உணர முடியுங்க. தீபத்தையுமே தானத்தையும் செய்வதால் கடன் அடையுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டும் உங்களுடைய கடன் அடைவதற்கான வாய்ப்பையும் அதற்கான வழிகளையும் காட்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடன் அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கைகூடுன்னே சொல்லலாம். இந்த தீபம் ஏற்றிய தொடங்கிய சிறிது நாட்களுக்குள்ளே கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுவதை நீங்களே உணர்வீங்க. நீங்களும் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களை நாங்களும் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முருகனை பிடித்திருந்தா ஓ முருகா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.